திமுக, விசிக உறவை நீங்க பார்த்தாலே தெரியும். போன பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு பொது தொகுதி கேட்டு ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட அழுகல். ரொம்ப நாள் ஒப்பாரி வச்சிருந்தாங்க. பொது தொகுதி வேணும், பொது தொகுதி வேணும். எங்ககிட்ட ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நாங்க குடுக்கணும்னு. அதற்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல்ல 2 தொகுதிய குடுத்தாங்க. அதுல ஒண்ணு வந்து பானை சின்னம், இன்னொன்னு உதயசூரியன். ஆமா. அப்ப சொந்த சின்னத்துல கூட அவங்க நம்மள நிக்க விடல. இவருமே நிக்கலல்ல. இல்ல நிக்க விடல. ஆ. சப்போஸ் நீங்க 2ம் பானையில நில்லுங்கன்னா நின்னுருப்பாரு. ஆமா. ஆனால் வந்து ரவிக்குமார் உதயசூரியன் நின்னா நம்ம வந்து கன்ஃபார்மா ஜெயிப்போன்ற அடிப்படையில உதயசூரியன் நின்னாரு. மோஸ்ட் ஆஃப் த வந்து விசிகாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து திமுக காரங்களா மாறிதான் நிக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல அதற்கு முன்னாடி வந்து நாங்க வந்து ஒரு பொது தொகுதி கேட்டோம். நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்களே எங்களை சொன்னாரு அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ எங்களை வந்து பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறதோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கன்னா ஒரு 1/4 கிராம் இருப்போமா, ஆனா இந்த 1/4 கிராம் சேர்த்தாதான் ஒரு பவுனு. அவங்க 8.25 கிராமு, நாங்க 1/4 கிராமு. இந்த 1/4 கிராம் சேர்த்தாதான் 8 கிராமா மாறி அது ஒரு சவரனா சொல்லப்படும் அப்படிலாம் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், 8.25 கிராம் தங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். இல்ல தங்கமோ தங்கத்துக்கு நகைக்கு உண்டான மெட்டீரியல் இருக்குதுன்னா அது ஒரு 1/4 கிராம் தகரம் சேர்த்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம்பு தைச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் நேச்சுரலா நடக்கும். அப்படி இருக்கிற போது நான் வேல்யூவே இல்லாதவன். அது மட்டும் இல்லாமல் தனித்து நின்று இது வரைக்கும் நாங்க வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லாமலேயே அரசியல் களத்தில் தக்க வைத்துக் கொள்வோம்னா, அப்போ தனிச்சு நின்று நீ ஓட்டை வாங்கி நிரூபிக்காம எவன் கூடயாவது சேர்ந்து நின்று ஏதோ கால